அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். எமிஸில் நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அடுத்த ஹையர் கிளாஸ்க்கு எப்படி ப்ரமோட் பண்ணுறது, அப்படி மொபைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே 3 டாட்ஸ் லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு 3 டாட் லைன்ஸ் இருக்குங்களா? ரைட். அந்த 3 டாட் லைன்ஸ் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு டெஸ்க்டாப் சைடுன்னு ஒரு ஆரோக்கி இருக்குங்களா? ரைட். இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி வருது இல்லையா? இதை என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தெரியுதுங்களா? உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த ப்ரமோஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குதுன்னா இதை என்ன பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட் இருக்குங்களா? இதை என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் இருக்குங்களா? ரைட். இந்த ஸ்டூடெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ரமோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். தெரியுதா பாருங்கள், ஸ்டூடெண்ட் ப்ரமோட் தெரியுதுங்களா? இதுதான் ஸ்டூடெண்ட் ப்ரமோட்ன்ற ஆப்ஷன். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணி இந்த மேலே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு மறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆரோ கீயை பயன்படுத்துங்க. தெரியுதுங்களா? இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஷ்போர்டு ஹிடன் ஆகிடும். ஓகேங்களா? நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஓகே ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியாக 2 விண்டோஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். இதில் இந்த ஆரோக்கை அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இப்போ நான் ஆல்ரெடி 4 கிளாஸஸ் கம்ப்யூட்டரில் பண்ணும்போது பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணும்பொழுது 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். 4th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க. நான் ப்ரமோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சும்மா சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். சரிங்களா? இது ஆல்ரெடி 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 4 ஆப்ஷன் என்ன சார்? இப்போ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இங்கே வருவாங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் திரும்ப கொடுத்தோம்னா திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டு இங்கே கீழே இருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எதுவுமே பண்ணல சார், இதை கிளிக் பண்ணோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த பக்கம் போயிடுவாங்க. தெரியுதுங்களா? ரைட். இப்போ எதுவுமே பண்ணாமல் நம்ம கொடுத்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி அது ஸ்டூடெண்ட்டை மூவ் பண்ணுறோம், நம்ம ப்ரமோஷன் ஒன்று கொடுக்கல. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பி செக்ஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, செலக்ட் பண்ணிக்கிறேன், கெட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். சரிங்களா? எந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொடுத்தாச்சு. இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, என்ன கிளாஸுக்கு மாற்றணும், இவனை 2nd ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும். சரிங்களா? ரைட். இதில் போய்ட்டு 2nd பிக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டாங்களா? இப்போ நான் ப்ரமோட்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், ப்ரமோட்னு இருக்கா பாருங்கள், இதை பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த ப்ரமோட்ன்ற ஆப்ஷனை அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ரைட். இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு என்ன காமிக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இதில் எஸ்ஸா நோவான்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ரைட். இதில் நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் ப்ரமோட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்களா? ரைட். இதை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், மிகவும் எளிமையாக ப்ரமோஷன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இது ப்ரமோஷன் பண்ண அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. திரும்ப வேணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஸ்டூடெண்ட்டோட ஓப்பன் ஆகும். இதில் போய் ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்பொழுது ஆல்ரெடி இந்த வருஷம் எதனா அட்மிஷன் போட்டிங்கன்னா அந்த பசங்களை விட்டுட்டு பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எந்த ஸ்டூடெண்ட்டுமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அட்மிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரமோஷன் பண்ணும்பொழுது ஒரு பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு என்ன செய்யணும்னா 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிற பசங்களை காமன் பூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் 4th ஸ்டூடெண்ட்டு ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணும். யாராவது காமன் பூலுக்கு அனுப்பாமல் ப்ரமோஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. எல்லாமே டிசி இஷ்யூ பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிசி இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா 4th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறோம். அடுத்தடுத்த கிளாஸுக்கு நம்ம ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணும். இது நம்ம பிரைமரி ஸ்கூல்ஸாக இருந்துச்சுன்னா 5th ஸ்டாண்டர்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டை ஆல்ரெடி காமன் பூலுக்கு தள்ளியிருக்கணும். மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் 8th ஸ்டாண்டர்ட் பசங்களை எல்லாருக்கும் டிசி கொடுத்து காமன் பூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், டிசி இஷ்யூ பண்ணியிருக்கணும்.
ஓகேங்களா? அதன் பிறகு நம்ம இந்த ப்ரமோஷன்ஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். யாராவது இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு எளிமையாக வந்து சேரும். சரிங்களா? நன்றி.